நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் சந்தித்த துன்பத்தில் மிக கொடுமையானது அகாபாவின் தாயிஃப் நாளில்தான். தாயிஃபிலிருந்து கர்ணசாலிப் என்னும் இடத்தில் அடையும் வரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநினைவுக்கு வரவில்லை. அங்கு வந்து சேர்ந்தவுடன் தலையை உயர்த்தினார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்நிலையில்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது என்று. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் பயத்துல் ஹராமிலிருந்து தொலைவில் இருக்கும் மஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1. நான் அதில் ஏறி ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன் என்று கூறினார்கள். அங்கு சொர்க்கத்தின் 7 வாசலையும் காண்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பல நபிமார்களை சந்தித்து உரையாடினார்கள். பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்றார்கள். 5 வேளை தொழுகை மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நிறைவேற்றினான். நான் என் அடியார்களுக்கு 50 5 குறைத்து லேசாக்கி விட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 40 வயதில் நபித்துவம் பெற்றார்கள். தமக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மக்காவில் 13 ஆண்டுகள் தங்கினார்கள். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். குறைஷிகள் நபிகளாரை தேடி புறப்பட்டார்கள். இந்த சம்பவம் குறிக்கும் விதமாக அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30